சிறிய வயது முதலே சபரிமலை ஐயப்பன் பூஜைகளில் கலந்து கொண்டு தரிசனம் பிரசாதங்கள் பெற்று மகிழ்வேன். வேலையில் அமர்ந்தபோதுதான் சபரிமலை செல்ல ஆசை. விரதம் இருக்காமல் உடனடி தரிசனம் காண என்ன வழி என்று கேட்டேன். அலுவலக நண்பரிடம் வரக்கூடிய விஷு தரிசனம் காணலாம் என்றார். 1992 ஏப்ரல் தமிழ் வருடப்பிறப்பு. நானும் போவேன், நீயும் வா என்றார் நண்பர். நானும் ஆவலாக அந்த நாளை எதிர்பார்த்தேன். மார்ச் மாதத்தில் அவருக்கு இது குறித்து நினைவு கூறினேன். ஆனால் அவர் இந்த முறை அவர் செல்லவில்லை, நவம்பர் மாதம் செல்வதாக என்னிடம் கூறினார். எனக்கோ ஏமாற்றம், ஆத்திரமும் வந்தது. அதை நான் அவரிடம் காட்டிக்கொள்ளவில்லை. இன்னொரு நண்பர் மதுரையில் உள்ள ஒரு டிராவல்ஸ் மூலம் நீங்கள் போகலாம் என்று வழி சொன்னார். சோமு எனும் பெயருடைய நண்பரையும் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் எனது நண்பர்.